அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை. கதையின் தலைப்பு மகிழ்ச்சி. கதை ஆசிரியர் அசோகன் குப்புசாமி. கதை பதிவு ஜூன் 18, 2016. என்ன பரகசியம், உன் முகம் எப்பவும் சந்தோஷமா மலர்ச்சியாயிருக்கு. வயிற்றச்சக்காரர்கள் சிலர் உனக்கு பிரச்சனை இல்லையா, எப்பவும் சிரிச்சுக்கிட்ட இருக்கியே என ரகுராமனிடம் கேட்பவர்களும் உண்டு. அதற்கு பதில் அதே புன்னகைதான். அந்த தொழில் நிறுவனத்தில் தொழிலாளியாக இருக்கும் ரகுராமன் தன் வேலையில் நேரத்திற்கு வந்து நேர்த்தியாக முடித்து விட்டு போவது அவனோட பழகி போன ஒன்று. அப்படிப்பட்டவன் தான் மாதத்தில் 2 நாள் திடீரென்று லீவு போட்டுவிட்டு போய்விட்டான். ஏன் போகிறான் என்பது அவனுக்கே வெளிச்சம். யாரிடமும் மூச்சு விடுவதில்லை. இவனை பற்றி எல்லோருக்கும் தெரியும். புதிய மேனேஜர் வரப்போவதாக பேசிக்கொண்டனர். அவரும் சேர்ந்து 3 மாதங்கள் கடந்து போனதும் அவர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார். அதில் மாதம் தொழிலாளர்களின் கூட்டம் நடைபெறும் என்றும் அதில் அவர்களின் பணித்தரம் பற்றி ஆய்விடப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுபோலவே அன்றும் கூட்டம் நடைபெற்றது. அதில் ஒவ்வொரு தொழிலாளியாக முடித்து ரகுராமன் முறை வரும் பொழுது, என்ன ரகுராமன், வேலையெல்லாம் நல்லா செய்யறீங்க, எப்பவும் சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனா மாசம் 2 நாள் லீவ் போட்டுட்டு காணாம போயிடுறீங்களே, அதுதான் பிரச்சனையாயிருக்கு. எனிதிங் ப்ராப்ளம்? கடுகடுத்த முகத்துடன் கேட்டார் மேனேஜர். ப்ராப்ளம் இல்லை சார், ப்ராப்ளம் எல்லாம் இல்லை சார். ஒரு அனாதை இல்லத்துக்கு போய் அங்கே இருக்கிற 2 பசங்களை வெளியே கூட்டிக்கிட்டு போய் வயிறார சாப்பிட வச்சு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஏதாவது ஒரு சுற்றுலா இடத்திற்கு கூட்டி போய் அவர்களின் சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு தான் அந்த 2 நாள் லீவு. அந்த சந்தோஷம்தான் எனக்கான உற்சாக டானிக், வேற எதுவும் இல்லை என்றான். மேனேஜரின் கடுகடுத்த முகத்தில் ஒரு புன்னகை படர்ந்தது. அவன் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்திற்கும் மலர்ச்சிக்கான ரகசியம் எதுவென்று அன்றுதான் எல்லோருக்கும் புரிந்தது.